ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு ஃபுட் மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்காக நான் வாங்கின குக்வேர் செட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஃபேமிலிக்காக குக்வேர் அதில் சமைக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக வாங்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் கவனித்து பார்த்து வாங்கணும், இதில் நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவும் பாருங்கள். வாங்க இப்போது குக்வேர் செட் நம்ம பார்த்துடலாம். நம்முடைய கிச்சனுக்கு மேஜர் போர்ஷனாக இருக்கக்கூடியது குக்வேர்ஸு தான். அதுவும் நமக்கு பார்க்கும்போது நினைக்க தோணும், நல்ல ஒரு பெஸ்ட்டானதாக வாங்கி இருக்கோம்னு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 குவாலிட்டி. குக்வேர்ஸில் நிறைய மெட்டீரியல் இருக்குது. காஸ்டியம், காப்பர், நான்ஸ்டிக், இது மாதிரி நிறைய குக்வேர்ஸ் இருக்குது. ஆனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைங்கிறதுனால நிறைய பேர் அதை தவிர்த்துட்டு வராங்க. நாம் கவனித்து பார்த்து வாங்க வேண்டியது பாத்திரங்கள் நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குதாண்டு பார்த்து வாங்கணும். இந்த பேன் நல்ல ஒரு அகலமானது. இதில் கிரேவி, குழம்பு வகைகள், ஃப்ரை ரைஸ் இது எல்லாமே குக் பண்ணிக்கலாம். இதனுடைய ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஹேண்டிலாக இருக்கிறதுனால நம்ம சமைக்கும்போது நம்முடைய கைக்கு நல்ல ஒரு கூலாகவே இருக்கும். ஹீட் எதுவுமே தெரியாது. அடுத்து 2 சைடும் கைப்பிடி வச்சு தூக்குற மாதிரியான ஒரு பேன் தான் இது. இது லிட்டோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்ஃபர்டபுளாக குக் பண்ணணுங்கிறதுக்காக இதுக்கு ட்ரை ப்ளே, 5 பிளேன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக குக் பண்ணினாலும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கம்ஃபர்டபுளாக குக் பண்ண முடியும். இது 5 ப்ளை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், அலுமினியம், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ண்டு ஒரு திக்கான கோராக உள்ளது. நல்ல ஆழமான ஒரு பேன் இது. இதனுடைய அடி பாட்டம் நல்ல ஹெவியானது, வெயிட்டானது. இது பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கிலோ மீட்டும் 1.5 கிலோ ரைஸ் போட்டு இதில் நம்ம பிரியாணி பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கூட இதில் ஆவி வெளியே போகாது. இந்த பேனுக்கு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதன்படியே நம்மளால் குக் பண்ணிக்க முடியும். இது சாஸ் பேன். இதில் 2 இருக்குது, சின்னது பெருசு. இப்போ நான் காமிக்கிறது சின்னது தான். இந்த 2 சாஸ் பேனுக்கு லிட்டோட உள்ளது. கம்ப்ளீட் லாக் ஆகிடும். நம்ம இதுக்கு லிட்டோட குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஆவி வெளியே போகாது. இது எல்லாத்துக்குமே ஹேண்டில் நல்லா லாங்காக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கானதும் கூட. இதில் டீ, காஃபி, பால் காய்ச்சிக்கிறது 2 பேருக்கு நம்ம ரைஸ் குக் பண்ணிக்க முடியும். இது மேட் ஃபினிஷிங் உள்ளது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மோல்டு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பெரிய சாஸ் பேன். இதுக்கும் லிட்டு இருக்குது. இதுலேயே நம்ம கிரேவி பண்ணிக்கலாம், குழம்பு வகைகள், ரைஸ் குக் பண்ணிக்கலாம், ஸ்வீட்ஸ் வேணாலும் நம்மளால் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி பாட்டம் தான். இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த அடி பாட்டத்தில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 18/10 ஸ்டாண்டர்டாக உள்ளது. 18/10க்கு கீழே உள்ளது அந்த அளவு குக்வேர் செட்டுக்கு குவாலிட்டி இருக்காது. சில ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு சேஃபாக இருக்காது. நமக்கு கிச்சனில் அதிகப்படியான பேன்களை விட இந்த ஃப்ரையிங் பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது ஃப்ளாட் பேஸாக இருக்கிறதுனால அல்வா, பால்கோவாலாம் ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். குயிக்காகவே பால் சுண்டி வரதுனால சீக்கிரமாகவே பால்கோவா ரெடி ஆகிடும். ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீப் ஃப்ரை, கிரேவி, பொரியல் இதெல்லாம் கூட குக் பண்ணிக்க முடியும். இந்த பேன் பார்த்திங்கன்னா ஸ்டேடியானது, ஸ்ட்ராங்கானதும் கூட. ஆனால் இந்த ஃப்ரையிங் பேனுக்கு லிட்டு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி லிட்டு இல்லை மற்ற ஏதாவது லிட்டை வச்சு நம்ம இது மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
மேலே உள்ளது சின்ன ஃப்ரையிங் பேன், கீழே உள்ளது பெரிய ஃப்ரையிங் பேன். நமக்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது சின்ன ஃப்ரையிங் பேன் தான். இந்த பேனை நான் வீடியோ ஆரம்பத்திலே காட்டியிருக்கேன். இது இந்த அடி பாட்டம் கோர்னு சொல்கிறது, மேலே கிளாடுன்னு சொல்கிறது. இதை ரெண்டுமே, இந்த கோர் கிளாட் இது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால நமக்கு குக் பண்ணும்போது ஈவனாக குக் ஆகி வரும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டு பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் அருமையான ஃபினிஷிங்கோட ரொம்ப அழகாக இருக்குது. நாம் நினைப்போம் இவ்வளோ விலை கொடுத்து இதை வாங்கினோமாண்டு, இதுக்கு ஒரு செட்டுக்கு 2 செட்டு கூடவே வாங்கலாமேன்னு தோணும். ஆனால் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்காது, சீக்கிரமாகவே வீணாகி நமக்கு லாங் டைம் வராது. ஒரு தடவை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் நமக்கு நல்ல ஒர்த்தாக டியூரபிளாக இருக்கக்கூடியது. பெஸ்ட்டு குவாலிட்டியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டு வாங்கினா முழு திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் மேக்ஸி கிச்சன்.